சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இதுதான் தெய்வ புலவருங்கிறத காட்டுறது. சார்பு உணர்ந்துன்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் சார்ந்திருக்கோங்கிறத உணரணும். பாருங்க, இந்த குறளை ஒரு விளக்கம் சொல்கிறேன். இது சார்பு உணர்ந்துன்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பொருட்டு சந்தோஷத்தின் பொருட்டு சார்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் முழுமையான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதான்னு பார்க்கணும். ஆக எதை சார்ந்திருக்கோம், எதை சார்ந்திருக்கணும் அப்படின்னு உணர்ந்துன்னு அர்த்தம். சார்பு உணர்ந்து. சார்பு கெட. சார்பு கெடனா என்ன அர்த்தம்? இந்த சார்பெல்லாம் கெடணும். எந்த சார்புன்னா உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், அதுக்காக வேண்டான்னு அர்த்தம் இல்லை. எல்லாரோடையும் இருப்போம். ஏன்னா அவர்கள் நம்மை சார்ந்திருக்கிறார்கள், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். இருவருக்குமே அமைதி ஆனந்தம் உண்மையிலே இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து பகவானை சார்ந்திருந்தால் ஃபேமிலியில் நல்லா இருக்கும். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நீ தான் எனக்கு செக்யூரிட்டி, நான் உனக்கு செக்யூரிட்டி, நான் ரெண்டு பேருக்கும் செக்யூரிட்டி பகவான். பேசாமல் பகவானை சார்ந்திருக்கலாம். ஆக சார்பு கெட ஒழுகின். இந்த உலகியல் சார்பை கெடக்கூடாது. ஏன்னா இது பர்மனெண்ட்டு கிடையாது. ஆகையினால சார்பு கெட, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். ஒழுகின்னா அதை கடைப்பிடிப்போமே. ஆனால் பிறகு என்ன ஆகும்னா, மற்றுனா பிறகு சார்தரும் நோய் அழித்து சார்தரா. இந்த டிபெண்ட் பண்ணின்னு இருக்கிற இதே ஒரு டிசீஸுங்கிறது. சார்தரும் நோய் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணுறது. யாரையா டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் பரவாயில்லை, வயசான காலத்தில் வேறு வழி கிடையாது. இமோஷனல் டிபெண்டன்ஸ் தான் ப்ராப்ளம். எல்லாரும் ஆற்றுல வரா போகிறா, சுவாமிஜி ஒரு வார்த்தை நன்னா இருக்கேனா, ஒரு வார்த்தை கேட்குறாடா. அதுக்கு தான் முதல்ல பஜகோவிந்தம் படித்து வச்சுருக்கணும் சொல்கிறது. வார்த்தாம் கோபின பிரிச்சதி கேஹே. அதனால் என்ன பண்ணுவோம்னா, சார்தரும் நோய் அழித்து, நம்ம மகிழ்ச்சிக்காக நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்துட்டோமானா சார்தரும் நோய் அழித்து சார்தரா. சார்தரானா இனி அதையும் சார்ந்திருக்க மாட்டோம். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.